சொல்றாங்க. சிலர் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவரிடத்துல சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு பாரமாக இருக்கின்றது. எது பாரமாக இருக்கின்றது? அன் அகூல ஃபுலான் கதா வ ஃபுலான் கதா, இந்த மனிதன் இப்படி செய்தான், இந்த மனிதன் இப்படி இருக்கின்றான் என்று சொல்வது. அதாவது மார்க்க ரீதியான தவறுகள் ஒருவரிடத்திலே காணப்பட்டு அந்த தவறை சுட்டி காட்டுவது, அது எனக்கு மிகவும் பாரமாக இருக்கின்றது என்று ஒரு மனிதர் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்துல சொல்றாங்க. சிலர் அப்படி சொல்லும்போது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், இதா சக்கத்த அன்ச, நீ அமைதியாக இருந்து விட்டாய், ஓ சக்கத்து அன, நீயும் அமைதியாக இருந்து விட்டு நானும் அமைதியாக இருந்து விட்டேன் என்று சொன்னால், ஃபமத்தா யஅரிஃபுல் ஜாஹிலு ஸஹீஹ மினஸ் ஸகீம், ஒரு ஜாஹில், அதாவது மார்க்கத்தை பற்றி அறியாத ஒருவர் எது சரி எது தவறு என்பதை அவர் எப்படி அறிந்து கொள்வார்? இப்ப மார்க்கத்தை தெரிந்தவர்கள், மார்க்கத்தின் யதார்த்தத்தை தெரிந்தவர்கள் அதை மக்களுக்கு சொல்ல வேண்டும். மார்க்கத்தின் பெயரால் வழிகேடுகள் பரப்பப்படும் போது, மார்க்கத்தின் பெயரால், குர்ஆன் சுன்னாவின் பெயரால், ஏகத்துவத்தின் பெயரால், தௌஹீதின் பெயரால் வழிகேடுகள் சமூகத்திலே பரப்பப்படும் போது எது சரியான கொள்கை, எது சரியான மன்ஹஜ் என்பது மக்களுக்கு உணர்த்தப்பட வேண்டும். மக்களுக்கு எது சரி எது தவறு என்று போதிக்கப்பட வேண்டும் என்று இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள்.